தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கவனம் செலுத்தி வந்தார். காங்கிரஸ், பாஜக, அதிமுக தலைவர்களுடன் நெருக்கம் காட்டி வந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். கட்சி மாநாட்டை நடத்தினார். தற்பொழுது நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். பூத் கமிட்டி மாநாடு கோயமுத்தூரில் நடத்தி முடித்தார். அடுத்து மதுரையில் நடைபெற உள்ளது. இன்னும் 3 மண்டலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. வருகிற சட்டசபை தேர்தலுக்காக ஆயத்தமாகி வருகிறார் நடிகர் விஜய். நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் என்று அவருடைய தொண்டர்கள் கனவு காண்கின்றனர். ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக மூத்த தலைவர்கள் விரும்புகின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தாங்கள் எம்எல்ஏ ஆகலாம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர்கள் கருதுகின்றனர். தனித்து போட்டியிட்டால் வாக்குகள் அதிகம் வாங்கலாம், வெற்றி பெற முடியாது என்று நினைக்கின்றனர். ஆகவே அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் நடத்தப்பட்டது. 90 தொகுதிகள் விஜய் கேட்டதால் அதிமுக பின்வாங்கி பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. தற்பொழுது விஜய்க்கு கூட்டணி சேர்வதற்கு எந்த கட்சியும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை இணையலாம். ஆனால் அவை மக்கள் செல்வாக்கில்லாத கட்சிகள். நாம் தமிழர் கட்சி இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த சூழ்நிலையில் தனித்து களமிறக்கப்பட்டுள்ள நடிகர் விஜய் அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறோம், வெற்றி பெறாவிட்டால் அசிங்கம் என்று கருதுகிறார். அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்பில் விஜய் கட்சிக்கு 30 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 30 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் இணையட்டும், இல்லாவிட்டால் அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். விஜய் கட்சிக்கு வெறும் 30 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது.